0 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை புதியதாக எடுக்கும் பெற்றோர்கள் கவனத்திற்கு. தங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எடுக்கும் முன் பின்வரும் தகவல்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். 1. குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் சரியாக உள்ளதா என பார்த்துக் கொள்ளுங்கள். எழுத்துப் பிழைகள் எதுவும் இருக்கிறதா என பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு தங்கள் குழந்தையின் பெயர், உதாரணத்திற்கு ஆகாஷ், ஆகாஷ் ஸ்பேஸ் எம், ஆகாஷ் புள்ளி எம், எம் ஸ்பேஸ் ஆகாஷ், எம் புள்ளி ஸ்பேஸ் ஆகாஷ் என்று இருந்தால் அது சரியானது. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் ஆகாஷ் ஸ்பேஸ் புள்ளி ஸ்பேஸ் எம், எம் ஸ்பேஸ் புள்ளி ஸ்பேஸ் ஆகாஷ், எம் ஸ்பேஸ் புள்ளி ஆகாஷ் இது போல் இருக்கக்கூடாது. அதாவது புள்ளிக்கு அடுத்துதான் இடைவெளி ஸ்பேஸ் வர வேண்டும். இடைவெளி ஸ்பேஸ் விட்டு பிறகு புள்ளி வரக்கூடாது. எம் ஸ்பேஸ் புள்ளி ஆகாஷ். அதேபோல் புள்ளிக்கு வலது மற்றும் இடது புறம் என 2 இடைவெளி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எம் ஸ்பேஸ் புள்ளி ஸ்பேஸ் ஆகாஷ், ஆகாஷ் ஸ்பேஸ் புள்ளி ஸ்பேஸ் எம் இப்படி வரக்கூடாது. 2. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைக்கு ஆதார் பதிவு செய்ய தாய் மற்றும் தந்தை ஆதார் அட்டை வேண்டும். தாய் தனைத இதில் யாராவது ஒருவர்தான் கைரேகை வைக்க வேண்டும். அப்படி கைரேகை வைக்கும் நபரின் ஆதாரில் தற்போதைய புகைப்படம் மற்றும் கண்விழி கைரேகை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் தாய் கைரேகை வைக்கிறார் என்றால் அவரது பெயர் ஆதாரிலும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழிலும் கீழ்க்கண்ட நிபந்தனைகளுடன் இருக்க வேண்டும். ஆதாரில் கல்யாணி அல்லது ஏ ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் ஏ இருந்து பிறப்பு சான்றிதழில் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் இ அல்லது ஏ ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி அன்பரசன் என்று இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆதாரில் ஏ ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் என்று இருந்து பிறப்பு சான்றிதழில் எம் ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் எம் அல்லது கல்யாணி மாரிமுத்து என்று இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது. ஆதாரில் எம் ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் எம் அல்லது கல்யாணி மாரிமுத்து என்று இருந்து பிறப்பு சான்றிதழில் ஏ ஸ்பேஸ் கல்யாணி அல்லது கல்யாணி ஸ்பேஸ் இ அல்லது கல்யாணி அன்பரசன் என்று இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது. இந்த நிபந்தனைகளுக்குள் ஆதார் பிறப்பு சான்றிதழில் கைரேகை வைக்கும் தாய் அல்லது தந்தை பெயர் இருக்க வேண்டும். 3. பிறப்பு சான்றிதழில் இருக்கும் முகவரியில் கைரேகை வைக்கும் நபரின் ஆதாரில் உள்ள முகவரியே இருக்க வேண்டும். பின்கோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். 4. பிறப்பு சான்றிதழை லேமினேஷன் செய்திருக்க கூடாது. 5. பிறப்பு சான்றிதழில் QR கோட் மற்றும் கிரீன் வெரிஃபிகேஷன் டிக் இருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9443316661.